மக்களே வணக்கம். உங்களுக்காக தஞ்சாவூர் மாதாக்கோட்டை ரோட்டில் இருக்கிற ஒரு சூப்பரான வீடு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நிறைய பேர் மாதாக்கோட்டை ரோட்டில் வீடு வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஒரு சூப்பரான வீடை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கேட்லாம் சூப்பராக பண்ணியிருக்கோம். கேட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கிறோம். கார் போர்ட்டிகோவை நீங்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டைல்ஸோடு கீழே பண்ணியிருக்கோம். இப்போ அதில் சம்பு கூட இருக்குது. ஸோ கேட்டு, அதுக்கப்புறம் 2 கேட்டுமே நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலில் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படியை பார்த்திங்கன்னா கிரானைட் பண்ணியிருக்கோம். செப்பல் வைக்கிறது கூட ஒரு சூப்பராக ஸ்டாண்டு மாதிரி பண்ணியிருக்கோம் பாருங்கள். உள்ள என்ட்ரன்ஸ் போனோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஹாலில் உங்களுக்கு செமி ஃபர்னிச்சரே பண்ணியிருக்கோம். ஃபேன் எல்லாருமே போட்டிருக்கோம். படிக்கு கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்ட்போர்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியும் பண்ணியிருக்கோம். 2 ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இருக்குது படிக்கு கீழே. அதுக்கப்புறம் ரூஃபிங் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். ஹால்லே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வாஷ் பேஷன் செட்டிங்ஸ் உங்களுக்கு இருக்கும். இப்போ லேட்டஸ்ட் மாடர்னைஸாக கட்டப்பட்ட வீடு இது. உங்களுக்கு கிச்சன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா செமி மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி. அதுக்கப்புறம் கீழேயுமே கிச்சனுக்கு அந்த கிரானைட்டுக்கு கீழேயுமே நல்ல ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்க. ஹாட் வாட்டர், கூலிங் வாட்டர் வர்றதுக்கு வாஷ் பேஷனும் செட் பண்ணியிருக்கிறாங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக உங்களுக்கு டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. செல்ஃபுமே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வாட்ரோப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வாஷ் பேஷன் ஒன்று அவைலபிள் இருக்குது. அப்புறம் கீழே ஒரு ஜென்ரல் டாய்லெட் ஃபெசிலிட்டி, அது வெஸ்டர்ன் டைப்பு. இதுவுமே டைல்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. பின்பக்கம் பொறுத்த வரைக்குமே பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் இடம் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம துணி காயப்போட இல்லை துணி துவைக்க வெளிலுமே ஒரு பைப் ஒன்று வச்சுருக்குறாங்க. இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மாடிக்கு போகலாம், ஸ்டேர் கேஸில் ஏறி. ஸோ இதுதான் ஹாலு, ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ அப்படியே ஸ்டேர் கேஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், எஸ்எஸ்ஸில் பண்ணியிருக்கிறாங்க. கைப்பிடி ஃபுல்லாக கிரானைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ மாடிக்கு போய் பார்ப்போம். மாடியில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது, நார்மல் பெட்ரூமுமே இருக்குது. மாடிக்கு மேலே ஏறி போயிட்டோம் அப்படின்னா அங்கே ஒரு ஹால், ஒரு சின்ன ஹால் இருக்குது. ஸோ அங்கே உள்ளே போனோம்னா இது மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இதுவுமே அட்டாச்சு பாத்ரூம் தான். இதுலேயுமே ஃபர்னிஷ்டு பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ பீரோலாம் நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்லை, ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லா உங்களுக்கு கார்ட்போர்டு அடித்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலுமே ஸ்டோரேஜுக்காக க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுலேயுமே ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் இருக்குது. இதில் ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டியிருக்கிறாங்க. நாம் அடுத்த பெட்ரூம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் மாடியில் ஒரு இடம், அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஆப்போசிட்லேயே அந்த பெட்ரூம் வந்துடுது. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பெட்ரூம்லேயே பார்த்திங்கன்னா நார்மலான சைஸ் தான் இது. ஸோ இதுலேயுமே ஃபுல்லாக ஸ்டோரேஜுக்காக ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப் அடிச்சிருக்கிறாங்க. அதில் கண்ணாடியுமே நல்லா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதுலேயுமே ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. இந்த பாத்ரூம்லேயும் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாட் வாட்டர், கூலிங் வாட்டருக்கு, ஹீட்டருக்கெலாம் ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க. இதில் கண்ணாடியுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுலேயுமே ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் உங்களுக்கு சோப்பு எல்லாம் வைக்கிறதுக்கு அவங்களே அந்த ஸ்டாண்டெல்லாம் ஃபுல்லாகவே அடித்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு குடி வந்தால் போதும், எல்லாமே பக்காவாக இருக்குது. இங்கே மாடியில் கொஞ்சம் அப்படியே போர்ட்டிகோ இருக்குது. ஸோ வெளில அப்படியே பார்க்குற மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஸோ துணி காயப்போட மற்றபடி நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீ டயத்தில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண நல்ல ஒரு இடம். ஜன்னல்லாம் பார்த்திங்கன்னா யூபிவிசியில் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அடுத்த மாடிக்கு போகலாம். இப்போ மொட்டை மாடிக்கு போயிடலாம். மொட்டை மாடியை பொறுத்த வரைக்கும் இரும்பில் தான் ஸ்டேர் கேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மொட்டை மாடியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டியிருக்கிறாங்க, வெதர் ப்ரூஃப் டைல்ஸ். ஸோ உங்களுக்கு என்ன வெயில் அடித்தாலும் கால் வச்சா ஒன்றும் ஆகாது. ஸோ இது ஃபுல்லாகவே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. வாட்டர் டேங்க், 1000 லிட்டர் வாட்டர் டேங்க் இருக்குது. ஸோ சுற்றிலும் வீடுங்க இருக்கிறத நீங்கள் கவனிங்க. இது மாதாக்கோட்டை ரோட்டில் ஒரு மெயினான இடத்துல இந்த வீடு இருக்குது. ஃபுல்லாகவே வீடுங்க இருக்குது, ஃபுல்லாக வீடுங்க தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துல இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு வீடு கிடைக்காது. ஸோ
ஹார்ட் ஆஃப் த புது பஸ் ஸ்டாண்ட், தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்டோட ஏரியா. இந்த வீடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வீட்டை வந்து பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஒரு அமைதியாக, அதே நேரத்தில் நல்ல மெயினான இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல வீடு இருக்குது. ஸோ ஜூம் பண்ணி காட்டுறாங்க, தான் வந்து ரேடியன்ட் ஸ்கூல். ஸோ இந்த ரேடியன்ட் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே இந்த வீடு வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.